ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன் பாருங்கள். லைனிங் ப்ளவுஸ் வச்சு ஃபஸ்ட்டு லைனிங் கட் பண்ண போகிறேன். லைனிங் வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணிட்டு பாருங்க. ஃபோல்டு பண்ணிக்கிட்டு கை வந்து கட் பண்ண போகிறேன். கை மெஷர்மெண்ட்டு பாருங்கள். அந்த பார்டர் கீழே கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு வந்து நான் விட்டுக்கிறேன். ஏன்னா பார்டர் இருக்குது, அதனால் இப்படி தான் கட் பண்ணுங்க. பிகினிஸ் இருக்குங்க பாருங்கள். நான் இப்படி தான் கற்றுக்கிட்டேன். நான் இப்படி தான் கட் பண்ணுவேன். இது என்னோடய ஸ்டைலு. கிளாஸ் எப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்க. இது மாதிரி ஒரு வாட்டி கட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பேக் சைடு கட் பண்ணுறவங்க எப்படி போட்டுன்னு அப்படியே பாருங்கள். இது மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினிஸ்க்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது பட்டு சேலை ப்ளவுஸ் பிட்டு இதில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே கொஞ்சம் அந்த பார்டராக கொஞ்சம் லைனிங்கு கொஞ்சம் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ பேக் சைடு வந்து கீழே 1/4 இன்ச்சு, மேலே ஷோல்டர்கிட்ட கொஞ்சம் 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன். இப்போ கழுத்து நெக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மடிச்சுக்கிறேன் பாருங்கள். இந்த மார்க் இருக்குல்ல, அதில் மடிச்சுக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக மார்க்கோட பார்த்துக்கணும். இப்போ ஃப்ரண்ட் சைட் வாங்க. ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறேன். மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி தான் போட்டுக்கணும். கரெக்டாக போடுங்க, கரெக்டாக வரும். இதேமாரி பாருங்கள். நான் மார்க் பண்ண கரெக்டாக மேலே இந்த ஷோல்டர் இருக்கிறதுக்கும் கைக்கிட்ட கீழே வந்து நம்ம பட்டிக்கிட்ட வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டால் போதுங்க. இந்த டாட்ஸுக்கும் கீழே மேலே வந்து சைடு தையல் போய்டும், வந்து ஸ்டிச்சிங் மாடலில் போய்டும். அது கீழே வந்து சைடில் கொஞ்சம் கீழே விட்டுங்க. அதுக்கு வச்சு கரெக்டாக மேலே வந்தால் கரெக்டாக இருக்கும். அந்த கைக்கு மேலே தான் நம்ம வந்து கீழே வந்து பட்டி கீழே இந்த பக்கம் வெளியே தான் மார்க் பண்ணணும். உள் பக்கம் பண்ணக்கூடாது. ரெண்டும் வெளியே சைடு தான் பாருங்கள். இப்படி பண்ணி பாருங்கள். இப்போ டாட்ஸ் நேராக ஷோல்டருக்கும் கீழே டாட்ஸுக்கும் நேராக நம்ம அது கீழே ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். வெளி பக்கம் தான் மார்க் பண்ணணும். கீழே விட்டுட்டு இப்போ மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இதான் மார்க் பண்ணிக்கணும். எனக்கு வரும்னு சொல்லிட்டு நானே மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக வரும். நீங்கள் இது மாதிரினா உங்களுக்கு வந்து மார்க்கர் இருக்கும், அது மாதிரி வச்சு நீங்கள் ஸ்கேல் வச்சு பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறேன் பாருங்கள். கீழே பட்டி கட் பண்ணிவிட்டேன். இப்போ கழுத்து கட் பண்ணுறேங்க. கழுத்து முன்னாடி இப்போ கையை கட் பண்ணிக்கிறேன். ஈஸியாக தான் இருக்குங்க. நல்லா இப்போ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பட்டிக்கு அது வேஸ்ட் பீஸ் அது தேவைப்படும். அதை கட் பண்ணிட்டோன்னா இப்போ நம்ம கொஞ்சோண்டு கையில் அந்த ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் வெட்டிக்கலாம். அதிகமாக வேண்டாங்க. இப்போ பேக் சைடு இருக்குல்ல, பேக் சைடு வந்து கழுத்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது என்ன பண்ண போகிறேன், இன்னும் கொஞ்சம் கம்மியாக சின்ன சைஸ் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்குது. கொஞ்சம் மேலே ஏற்றி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கூட அப்படி மாதிரி பண்ணிக்கலாம். மேலத்தில் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் மட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேணால் கட் பண்ணிக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். லைனிங் வந்து பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் பிடிச்சிட்டேன். கைக்கு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம வந்து லைனிங் வச்சு ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன். அது அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. பாருங்கள். இதே வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.